5,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. திருப்பூரில் 7 லொக்கேஷனில் 7 ப்ராப்பர்ட்டி மொத்தமாக சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. மாதம் சொலைய உங்கள் கைக்கு பணம் வரணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 75,000 மாதம் வாடகை வர மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. இன்றைக்கி வர்ற வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் போயம்பாளத்தில் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. மாதமான 75,000 வாடகை வருங்க. மொத்தம் 50 சென்ட்டுங்க. 50 சென்ட்டில் குபேர மூலையில் பனியன் கம்பெனி கட்டியிருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே பனியன் கம்பெனி வந்துருங்க. மேலே ஃபுல்லாக வீடாக விட்டுருக்காங்க. நல்லா மாதமான ரெண்டல் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இது. கிரவுண்ட் ஃப்ளோரில் குடோனாக கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 2 1 BHK வீடு வந்துருங்க. அது இல்லாமல் 2 BHK வீடு ஒன்று இண்டிவிஜுவலாக வந்துடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. பழைய வீடாக இருந்தாலும் நல்லா தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கிராக்கோ எந்த டேமேஜுமே இல்லைங்க வீட்டில். அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் 10க்கு 20ங்கிற சைஸில் பெருசாக ஹால் கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருந்தாலும் பெருசாக தான் ஹாலெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போவே ஐடியா பண்ணி. ஹால்லேருந்து நேராக போனால் கிச்சன் வந்துடுங்க. கிச்சனுக்கெல்லாம் நல்லா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்லேப்பெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு அட்டாச்சாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடுங்க. இது 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த வீட்டை. அந்த பெட்ரூம்லேருந்து முன்னால் வந்தால் ஹாலுங்க. ஹாலுக்கு அட்ஜாயிண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்துடுங்க. அதுவும் 10க்கு 10ங்கிற சைஸில் வந்துடுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது. மாதமான வாடகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. மொத்தமாக இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டுங்க. 50 சென்ட்டில் 25 சென்ட் ஃபுல்லாகவே வீடாகவும் கம்பெனியாகவும் கட்டி விட்டுருக்காங்க வாடகைக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆர்சி பில்டிங் இல்லாமல் 25 லைன் வீடு வந்துருங்க. ஓட்டு வீடாகவும் சிமெண்ட் சீட் வீடாகவும் கட்டியிருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இபி லைன் வாங்கி வச்சுருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் வந்துருங்க. அது இல்லாமல் போர் ஒன்று இருக்குங்க. பாத்ரூம் எல்லாமே இண்டிவிஜுவல் பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பாத்ரூம்ங்கிற வீதம். கம்பெனிக்கும் மேலே இருக்கிற வீட்டுக்கும் அதே மாதிரி தானுங்க. கம்பெனிக்கு தனியாக 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த வீட்டுகளுக்கும் தனியாக இபி லைன் வாங்கி வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டியும் அதுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எல்லாமே அட்ஜாயிண்டாக வந்துருங்க. எல்லாமே 25 அடி தார் ரோட்டு மேலே வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்க்குறது 25 சென்ட் எம்டி பூமிங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி 25 சென்ட்டில் ஃபுல்லாக வீடாகவும் 25 சென்ட் ஃபுல்லாக எம்டி லேண்டாகவும் இருக்குங்க. இது பாதியாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க. நல்ல விசாலமாக 30 அடி தடத்து மேலே வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. திருப்பூர் போயம்பாளத்தில் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. திருப்பூர் சாந்தி தேட்டர் பக்கத்தில் ஒரு குடோனு ஒரு வீடோட சூப்பரான 18 சென்ட் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. திருப்பூர் நல்ல முக்கியமான ஏரியாவில் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. 16 அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க. முன்னால் ரோடு ஃபேஸ் குறை வந்தால் உள்ளால் நல்லா பொட்டியாட்ட ஜம்முன்னு கிடச்சிருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாகவும் வீடாகவும் குடோனமாகவும் இருக்குங்க. மாதமான 1,00,000 ரூபா வாடகை வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ரெண்டாவது பார்ட் இருக்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ஆர்சி பில்டிங் வந்துருங்க. நல்லா குபேர மூலையில் பனியன் கம்பெனி கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே ஆர்சி பில்டிங் தருங்க. நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடுன்னு ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. மாதமான சொலைய 1,00,000 ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு மாதமான 1,00,000 ரூபா சொலைய வாடகை வாங்கிக்கலாமுங்க. ஜவுளி கடைங்க, துணி கடை, ஹாஸ்பிட்டலுங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க எந்த விதத்தில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா. திருப்பூர் பிஎன் ரோட்ல மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கோவிந்தம்மாள் லேஅவுட்ல சூப்பரான சைட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இது மொத்தமா 7.5 சென்ட்டுங்க. மேலே பார்த்தா வீடு, கீழே பார்த்தா கம்பெனிங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா 2 கடை வந்துருங்க. நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தானுங்க. எல்லாம் சேம் அதே மாதிரி கீழே பனியன் கம்பெனியாகவும் மேலே வீடாகவும் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி தானுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியும் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நல்லா கார்னர் சைட்டில் அமைச்சிருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா 2 கடை வந்துருங்க. கம்பெனி ஃபுல்லாக தெற்கு மூணாவும் வீடு ஃபுல்லாக கிழக்கு மூணாவும் வந்துருங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் பெரிய சைஸில் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. புது பில்டிங்கே பார்த்தாலே தெரியுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. 3 கார் வரைக்கும் நிறுத்திக்கலாங்க முன்னால் பார்க்கிங்கில். அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே குடோனாக விட்டுருக்காங்க. நல்லா டைல்ஸ் எல்லாம் ஒட்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த குடோனை. பில்லரு பெல்ட் பீம் எல்லாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இல்லைனா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இது. திருப்பூரில் கோயம்புத்தூரில் நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி. இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோங்க. பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாடகை கூட்டா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபா வாடகை வாங்கலாங்க. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க இது. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK வீடும் ஒரு 2 BHK வீடும் வந்துருங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா புது வீடுங்க இந்த வீடு. பார்த்தாலே நல்லா தெரியுங்க புது வீடுங்க. ஹால் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு போனோம்னா கிச்சன் வந்துருங்க. நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. சிம்னி கிரைனட் ஒர்க்கு இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கும் கூட சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோம்னா அப்படியே டைனிங் ஹால் வந்துருங்க. நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் கொட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்து பிரகாரம் சென்டரில் பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்லேருந்து ரைட்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்துருங்க. நல்லா மாஸ்டர் பெட்ரூமுங்க.
பெட்ரூம் வந்து வெளியில் வந்தோம்னா சின்ன ஸ்டோர் ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம செகண்ட் பெட்ரூமுங்க. இதுக்கும் அட்டாச் டாய்லெட் வந்துருங்க. நீட்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பெட்ரூமையும். நம்ம இப்போ பார்க்குறது ஸ்டோர் ரூமுங்க. எல்லா பொருளுமே இங்கே அடுக்கி வைக்கிற மாதிரி ஸ்லேப்பு இதெல்லாம் நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்குறது தேர்ட் பெட்ரூமுங்க. இதுவும் அதே மாதிரி தான் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா மாஸ்டர் பெட்ரூம் இது. இதுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா 2 BHK வீடுங்க. முன்னால் வந்தோம்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்டாச்சாகவே பார்த்திங்கன்னா கிச்சன் வந்துருங்க. நல்லா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. ஹால்லேருந்து உள்ள போனால் 2 பெட்ரூம் ஒரே மாதிரி வந்துருங்க. நல்லா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. நம்ம செகண்ட் ஃப்ளோரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பூராமே ரெண்டலுக்கு வர மாதிரி ப்ராப்பர்ட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. 3 போர்ஷனாக வருமுங்க. எல்லாமே 1 BHK வீடாக வந்துருங்க. மாதமான ரெண்டலுக்கு வர்ற கட்டிகிட்டு இருக்காங்க. கம்பெனியில் தனியாக EB லைனுங்க, கடைக்கு தனியாக EB லைன், வீட்டிற்கெல்லாம் தனியாக EB லைன் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு போர் மோட் இருக்குங்க. கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. 4வதாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியும் ரெண்டல் பேஸ் ப்ராப்பர்ட்டி தானுங்க. திருப்பூர் ஓடக்காடுங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே 2 குடோனோ ஒரு வீடு வந்துருமுங்க. ஒரு குடோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 36ங்கிற அளவில் வந்துருங்க. ரெண்டாவது குடோன் 53க்கு 10ங்கிற அளவில் வந்துருங்க. 2 கம்பெனிக்கு சென்டரில் வீடு வந்துருங்க. மாதம் 35,000 வாடகை வந்துட்டு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. 2 கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷனுங்க, 2 EB லைன் கூட வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. திருப்பூர் செகண்ட் ரயில்வே கேட் பக்கத்தில் வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 4.25 சென்ட்டுங்க. நல்லா வடக்கு மூணாக வந்துருமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அகலம் 20 அடிங்க, நீளம் 90 அடிங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷனு. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 1 BHK வீடு வந்துருங்க. அதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக EB கனெக்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் அவுட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. ப்ராப்பர்ட்டிக்குள்ள 1 BHK வீடு 3 சொன்னோமுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு 2 இருக்குங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருங்க இந்த வீடுகள்லாம். சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 4.15 சென்ட்டுங்க. 3 1 BHK வீடும் 2 2 BHK வீடும் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள. கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பத்தனிக்கு போர் ஒன்று இருக்குங்க உள்ளேயே. இந்த சைட் அமைச்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா செகண்ட் ரயில்வே கேட்டுங்க. வாங்கினா டெமாலிஷ் பண்ணி புதுசாக வேணாலும் கட்டிக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே வேணாலும் வாடகைக்கு விட்டுக்கலாமுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அவினாசி பக்கத்தில் வந்து மாதம் 38,000 வாடகை வர மாதிரி லைன் வீட்டோட சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. மொத்தமா 2 ஏக்கரா 4 சென்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ளேயே பார்த்தா 3 BHK வீடு ஒன்று வந்துருங்க. அவினாசி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. சூப்பரான சைட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அவினாசிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அவினாசிலேருந்து மொத்தமாக 3 கிலோமீட்டர் தானுங்க. ஆட்டையாம்பாளையங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரா 4 சென்ட்டுங்க. 2 ஏக்கரா 4 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாலேயே 3 BHK வீடு வந்துருங்க. அதில் 12 லைன் வீடு வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. மெயின் ரோட்டில் ஒரு 30 சென்ட் இருக்குதுங்க. அதை தாண்டினோன்னே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துருக்கேன். 30 அடி தடம் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வரைக்கும் மெயின் ரோட்லேருந்து. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா உள்ளே ரெண்டல் வந்துருக்குங்க. மாதமான ஒரு ரெண்டல் வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. ரைட்டு போனோன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ரோட்லேருந்து பக்கத்துலேயே வந்துருக்குதுங்க. மொத்தமாக 2 ஏக்கரா 4 சென்ட்டுங்க. 2 ஏக்கரா 4 சென்ட் எடுத்துகிட்டா ஒரு ரேட் சொல்கிறாங்க. இல்லைனா 1 ஏக்கரா 50 சென்ட் 30 சென்ட் 25 சென்ட்டுன்னு எப்படி வேணாலும் பிரித்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2 ஏக்கரா 4 சென்ட் வாங்குறவங்களுக்கு ரேட்டில் அனுசரித்து பேசி வாங்கி கொடுத்துடலாமுங்க. பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இலவச அக்ரி லைன் வந்துருங்க. நம்மளுக்கு 3 நாள், பக்கத்து பூமிக்காருக்கு 3 நாளுங்கிற விதம் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அவினாசி பக்கத்தில் இது சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தானுங்க செப்பரேட்டாக வாடகைக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு 25,000 லிட்டர் தொட்டி ஏற்றி வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னா 12 லைன் வீடு வந்துருங்க. மாதமான சொலையாக வாடகை கிடச்சிருமுங்க. அது இல்லாமல் 3 BHK வீடு ஒன்று வந்துருங்க பெரிய சைஸில். லைன் வீட்டுக்கெல்லாம் முன்னாலேயே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி 50 சென்ட் 1 ஏக்கரா 25 சென்ட் 30 சென்ட் எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. ப்ராப்பர்ட்டி கட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் அவினாசி. முன்னாள் பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய கோயம்புத்தூர் ரோடுங்க. இந்த பூமிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பைபாஸ் வந்துருங்க. யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து கட்டியிருக்காங்க. உள்ளே ஒரு மாட்டுச்சாலையும் வந்துருங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பக்குவமாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸுள்ள வீடுங்க. நல்ல வாஸ்து பிரகாரம் ஜம்முன்னு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அமைதியான சூழ்நிலையில் இருக்குங்க. தோட்டம் பண்ணவங்களும் இந்த பூமி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. மொத்தமாக 2.25 சென்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வட பக்கம் தடம் இருக்குதுங்க, தெற்கு பக்கம் தடம் இருக்குதுங்க. 2 பக்கம் தடம் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்தள வீதியிலேருந்து அந்தள வீதி வரைக்கும் நேராக போயிருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. RC வீடு ஒன்று வந்துருங்க. அது இல்லாமல் ஓட்டு வீடு 2 வந்துருமுங்க. மாதமான வாடகை ஒன்று இருக்குதுங்க. செப்பரேட்டாக EB லைன் வாங்கி வச்சுருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் அதே மாதிரி தாங்க தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த வீட்டுகளுக்கு. இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ரெண்டல் பேஸ் ப்ராப்பர்ட்டி தானுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியோ டீட்டெயில் வேணுமோ 1 2 3 4 5 6ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வச்சுட்றோங்க. நம்ம சேனலில் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நிறைய ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோங்க. முழுமையாக பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்ங்க.